ராம், சீதா மேல அநியாயமா கொலைப்பழி போட பாக்குறாங்க. நீ பாத்துட்டு சும்மா இருக்க? அது எப்படி சும்மாவே சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க? டேய், அத பொய்ன்னு நிரூபிக்கதான் அவங்க சாப்பிட்ட சாப்பாடை இவ சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. பாஸ், போதுமா? நான் உயிரோடு தானே இருக்கேன். பாருங்க, நான் எவ்வளவு சாப்பிடுறேன். இப்ப சொல்லுங்க பாஸ், எனக்கு ஏதாவது ஆச்சா? சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஆச்சா? நான் உயிரோடு தானே இருக்கேன். நான் இதுல விஷம் கலந்திருக்கேனா பாஸ்? சொல்லுங்க பாஸ், எனக்கு ஏதாவது ஆச்சா? சொல்லுங்க பாஸ். பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்து விஷம் வச்சதா சொல்ல வைப்பாங்க பாருங்க. என்னைய திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க பாஸ். நான் ஜெயிலுக்கு போயிடுதேன் பாஸ். இதுதான் நடக்க போகுது. இதுதான் நடக்கும் பாஸ். சீதா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு? இப்படிலாம் பேசாத. எதுக்குடா இப்போ டாக்டர் வந்துட்டு போறாங்க? எதுக்காக வர வச்சிருப்பாங்க? என்ன ஜெயிலுக்கு அனுப்ப. இவங்க சித்தியோட நாடகம் தான் பாஸ். நான் தான் சொல்லுதம்ல. சீதா, டாக்டர் எப்படி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க? போலீஸ் தானே அனுப்புவாங்க. அதான் ராம் குழம்புறான். டே ராம், டாக்டரை வச்சு போலீஸ்க்கு சொல்ல சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறது தான் மகாவுடைய பிளான். மாமா, உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்க. டேய், உனக்கு தாண்டா உண்மை தெரியல. பாஸ், எதுக்கு இந்த குழப்பம்? அதோ டாக்டரே போறாங்கல்ல, அவங்க கிட்டே கேப்போம். டாக்டர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எஸ், சித்திங்க 2 பேரும் இப்ப எப்படி இருக்காங்க? நத்திங் டு வரி. அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கன்னா உங்களை எதுக்கு வர சொல்லணும்? அதான் எனக்கும் புரியல. சாப்பாட்டுல விஷம் வச்சதா பயப்படுறாங்க. யாரு வச்சதா சொன்னாங்க? அவங்களுக்கு உங்க வைஃப் மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க அவங்க 2 பேர்கிட்டயும் போய் பேசுங்க. பாஸ், கேட்டியல்ல, வெக்காத விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட். அப்பதானே ராம் நம்புவான். எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? பாஸ், உண்மையிலேயே விஷம் வச்சிருந்தா வீட்லயே இருந்துகிட்டு டாக்டரை வர வச்சுட்டு ஹாயா வெயிட் பண்ணுவாங்களா? ரெண்டி கூச்சலி. பரவாயில்ல. அக்கா உள்ள இருக்காங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் அக்கா இருக்கட்டும். கூப்பிடுறேன். அக்கா. సీతా, రండి రండి. ఎలా ఉన్నారు? உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இது என் பாஸோட தாய் மாமா. నమస్కారం అండి. வணக்கங்க. రే சுமன், சுமன், இவங்க குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வா. మీకు కాఫీ కావాలా టీ కావాలా? இல்ல இல்ல இல்ல, இப்பதான் சாப்பிட்டோம். சீதா சொல்லு. நாளைக்கு எங்க வீட்ல ஒரு விசேஷம், நீங்க அவசியம் வரணும். அப்படியா? உங்க ஃபேமிலில எங்களுக்கு யாருமே தெரியாது. என்ன அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான், அங்கிள், பாஸ் இவங்க எல்லாம் இருக்கோம்ல. நீங்க தானே சொன்னீங்க இங்க யாருமே சொந்தம் இல்லைன்னு. நாங்க எல்லாரும் உங்களுக்கு சொந்தம் தான். எங்க குடும்பமே உங்களுக்கு சொந்தம் தான். கண்டிப்பா நீங்க வரணும். சுமன், నేను కూడా వస్తానక్క. கண்டிப்பா நீங்க உங்க தம்பியை அழைச்சிட்டு வரணும். எங்களுக்கு சென்னை புதுசு. டோன்ட் வரி, என் அக்கா மது கிட்டயும் சொல்லிடுதேன். அவங்க உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. சரியா? இத சொல்லிட்டு போகதான் வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். எங்க எங்க 2 அங்கிளும் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்க வந்தோம். அந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருவாங்களாம்.
அப்படியே உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் தான் நாங்க இங்க வந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு அந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்காங்களாம். அப்படியா? அப்போ நானும் வரட்டா? ஆமால, உங்களோட பாவாவும் ஜெயில தானே இருக்காங்க. ம், ஹே, ஆ, சரி சரி வாங்க கோயிலுக்கு போவோம். ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவோம். ఎలాగో బాగా రిలీజ్ అవ్వాలి. ஒரு 2 minutes. ஆ சரி. அங்கிள், ஆ, உங்க செல்போன்ல அத ஒரு போட்டோ எடுங்க. எதுக்கு? போட்டோ எடுத்து காட்டினாதே மீரா அக்கா நம்புவாங்க. ஆ, சரி சரி. எடுங்க எடுங்க. சரி சரி, இப்போ அத போய் எடுங்க. ஆ. எடுங்க. அக்கா, அவங்க வந்தாதே நடக்க போற நிச்சயதார்த்தம் தடை இல்லாம நல்லபடியா நடக்கும். என்ன சொல்ற சீதா? அவங்களுக்கும் எனக்கு நடக்க போற நிச்சயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க, அவங்க யார் தெரியுமா? உங்க அண்ணி. மகாலட்சுமி அண்ணி மாதிரி இல்ல, இந்த அண்ணி ரொம்ப நல்லவங்க. அண்ணியா? என்ன உளற? ஐயோ ஆமாக்கா, நான் உண்மையதான் சொல்லுதேன். சீதா, இப்படி சொன்னா எப்படி புரியும்? போட்டோவை காட்டினா தானே மீராவுக்கு புரியும். சூப்பர் அங்கிள், கரெக்டான சமயத்துல வந்திய. காட்டுங்க. ஆ, இந்தாங்க பாருங்க. ஆ, என்ன சீதா? இது சுபாஷ் அண்ணனா? என்னால நம்பவே முடியல. என்னாலயும் தான் நம்ப முடியல. அவங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி கெட்டு போச்சோ? தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலங்கிற கவலை கூட இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி போதாதுன்னு இன்னொரு செட்டப்ப வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதோ அவங்கதான் உங்க அன்பு அண்ணனோட சின்ன வீடு. இது இன்னைக்கோ நேத்தோ நடந்த விஷயம் இல்ல. 7-8 வருஷமா அர்ச்சனாவை ஏமாத்திட்டு அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. சீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சீதா. அம்மாவும் அப்பாவும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. மீராக்கா மேரேஜ் பத்தி ஏதாவது முடிவெடுத்தியா? அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். சத்யாக்கும் மீராக்காவுக்கும் முகூர்த்த ஓலை எழுத போறோம். மகாலட்சுமி அர்ச்சனா கண்ணு முன்னால ஓலை எழுதணும். சீதா, அது எப்படி முடியும்? பிராணுங்க விடாதே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு சொப்னா. அவங்க மகா வீட்டுக்கு வந்தா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அப்படியா? அவங்க யாரு? மகாவுக்கு சொந்தமா? ஆமா ஆமா, ஒரு வகையில சொந்தம். ஆனா அது யாருக்கும் தெரியாது. அது எப்படி தெரியாம இருக்கும்? அது அப்படிதான். அவங்கள நீதான் மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நானா? ஏன் அவங்களுக்கு வீடு தெரியாதா? தெரியாது. நம்ம சொந்தம்னு போய் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரணும். ஏய், ஏதோ ட்ரிக் பண்ண போறேன்னு தெரியுது. புரியாம பேசாம விஷயத்தை தெளிவா சொல்லு. பார்த்தா தெரியலையா? அத்தனே நான் பாவா, நான் ஹஸ்பண்ட். இதுதான் விஷயம். சுபாஷ் அங்கிள பிளாக்மெயில் பண்ணாதே, இந்த கல்யாணத்தையே முடிக்க முடியும். எப்படிடி? அது எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்ச? அவங்களா வந்து சிக்கனாகக்கா. சரியான அப்பாவி. சரி, நான் வரேன். நானும் வரேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணாங்கல்ல, வரேன். அக்கா, சூர்யாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சீதா, எங்க இருக்காருன்னே தெரியல. மொபைல் நம்பர் வேற மாத்திட்டாக. அக்கா, உன்னைய விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. கண்டிப்பா வருவாங்க. நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு வேணும் தான் சீதா, இந்த தண்டனை எனக்கு வேணும் தான். நீ சொன்னதை கேட்காம அந்த மகாலட்சுமி சொன்னதை கேட்டல்ல, நல்ல வேணும். ஃபீல் பண்ணாதக்கா.
கண்டிப்பா அவங்க தேடி வருவாங்க. எனக்கும் தெரியும் சீதா, சூர்யா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அக்கா, அந்த நம்பிக்கை தான்க்கா முக்கியம். கண்டிப்பா வருவாங்க. ஆ, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்புறம் நீ வந்துருவல்ல? சேது சாரும் சுபாஷ் சாரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவாங்க மேடம். இந்தாங்க மேடம். என்ன மகா இது பெயில் ஆர்டரா? தேங்க்யூ சார். மேடம், பணத்தை மூட்டையாக கட்டி கொடுத்தீங்க. ராத்திரி பகலாக யோசிச்சு சீனியர் லாயர்கிட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி சரியான பாயிண்ட்டை பிடிச்சி பெயிலை ஓகே பண்ணிட்டேன். விட்டுருவேனா? இன்னைக்கே விட்டுருவாங்கல்ல? மேடம், இப்போவே கிளம்பலாம் மேடம். நேராக ஜெயிலுக்கு போகிறோம். 2 பேரையும் ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் மேடம். கடவுளே, நல்ல செய்தியை கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அர்ச்சனா மேடம், கஷ்டப்பட்டது நான். நீங்க என்னடான்னா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. எல்லாமே அவன் செயல் தான் மேடம். நானும் அவருக்கு தான் நன்றி சொன்னேன். சரி, போலாமா மேடம்? போலாம் வாங்க. மகா, ஒரு முக்கியமான விஷயம். அவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரது யாருக்கும் தெரியக்கூடாது. சஸ்பென்ஸா இருக்கணும். பதம் போதுமான்னு பாருங்க. இன்னும் பதம் பத்தல. இன்னும் நெய் ஊத்தி நல்லா பிசைங்க. போங்க, சீக்கிரம் பிசைங்க. மாமா, இங்க வாங்க. என்ன? இவங்க தானே அப்பாவையும் சித்தப்பாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில்ல போட்டாங்க. ஆமா, அதுல என்ன டவுட்? அப்புறம் எதுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் வீட்டுக்கு வரதுக்கு இவங்க எல்லாம் அலங்காரம் பண்றாங்க? முட்டாளுங்களா? இந்த அலங்காரம் ட்ரக்ஸ் கடத்தின ஆசாமிங்களுக்கு இல்ல, சத்யாவுக்கும் மீராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்குதான். மாமா, என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒரு ரகசியம் சொல்லவா? ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. தன்னோட அக்காவையும் அக்கா புருஷனையும் பிரிச்சதை தான் மனசுல வச்சுக்கிட்டு சீதா உங்க அப்பாவையும் உங்க சித்தப்பாவையும் ஜெயில புடிச்சு கொடுத்துட்டா. இப்ப அவங்க திரும்ப வராங்கன்னு தெரிஞ்சதும் பயத்துல வீட்டை அலங்காரம் பண்ணி ஆரத்தி எல்லாம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறா. சீதா அதுக்கு பயப்படணும்? இது என்ன கேள்வி? உங்க அப்பாவும் பெரியப்பாவும் விடுதலையாகி வந்துட்டா கோவத்துல சீதாவையும் ராமையும் பிரிச்சுட்டாங்கன்னா அந்த பயம்தான். புரியுதா? துருவி துருவி கேள்வியை கேட்காம வேலையை பாருங்க. என்னது இது? மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு. நிஜமாவே அந்த தையக்காரி தான் அப்பாவையும் பெரியப்பாவையும் ஜெயில மாட்டி விட்டுதா? இப்ப எதுக்கு உனக்கு டவுட்? அந்த பயத்தை உண்மையாக்கிட்டா போச்சு. எப்படி? ராமண்ணனையும் சீதாவையும் பிரிக்க பிளான் போடுறியா? யா. ஏய் சில்லுவண்டுகளா, அங்க என்ன பேச்சு? பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாருங்க. நாங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்கோம். அது கூட உங்களுக்கு பயந்து நாங்க இத பண்ணல. பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்காகவும் தான் பண்றோம். அப்படியா சில்லுவண்டுகளா? பண்றதா பண்றீங்க, அது கொஞ்சம் சந்தோஷமா தான் பண்ணுங்களேன். நாங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சாதாரணமான ஆளுகளா? மகாலட்சுமியோட வளர்ப்பாச்சே, உங்களுக்கு தெரியாம எதையும் மறைக்க முடியுமா? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு யாருக்கும் நல்ல காரியம் பண்றீங்க? அத பண்ணுங்க. முதல்ல அது பாரு. என்ன நடக்குதுங்க? ஏய், காதுல விழலையா? என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்கல்ல? சீதா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் உன்னை கேட்டேனா? உன்னை ஏதாவது கேட்டேனா நானு? வாய் மூடிட்டு அமைதியா இரு. வந்துருவாங்க. நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கலக்கா. சீதா ஏன் இப்படி அலங்காரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு என்னமோ தப்பா படுது. இன்னும் உனக்கு புரியலையா மகா?
சேது சுபாஷ் 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புனது அவதானே? இவங்க இவ்ளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆவாங்கன்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. இப்ப வராங்கன்னு தெரிஞ்சதும் பயம் வந்துட்டு இருக்கும். வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயந்துதான் இந்த வரவேற்பு ஏற்பாடையெல்லாம் பண்றா. அது மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? வேற என்ன காரணம் இருக்க முடியும் மகா? இல்ல, சீதா பயப்படுற கேரக்டர் இல்ல. அவ எதுக்கு இவ்ளோ பண்ணணும்? மகா, பிரச்சனை வந்தா எல்லாருக்கும் பயமும் நடுக்கமும் தானா வந்துரும். அதுவும் இல்லாம உனக்கு பயப்படாதவங்க யாராவது இருக்க முடியுமா மகா? அவ்வளவு ஏன், உனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு கூட இருக்கிற எனக்கே தெரியாது. அவெல்லாம் எந்த மூளைக்கு? உன்னை பார்த்தாலே போதும் மகா, பயம் தானா வரும். எஸ், மகானா எல்லாருக்கும் பயம் வரணும். சீதாவுக்கும் அந்த பயம் இருக்குதானே செய்யும். ஆமா மகா, அடுத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற பயம் தான் நம்மளோட பலம். அந்த பயத்துலதான் கிறுக்குத்தனமா இந்த வரவேற்பு ஏற்பாடெல்லாம் பண்றான். ஆனா அவ என்னதான் பண்ணாலும் சேதுவும் சுபாஷும் அவளை மன்னிக்கவே மாட்டாங்க. நானும் அவளை மன்னிக்க மாட்டேன். நானும் தான் மகா, அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. பாஸ் எப்படி? வாவ், கல்யாண கலை வந்தாச்சு. சூப்பர். உங்களை இப்ப சத்யா பார்த்தார்னா நிச்சயம் முடிஞ்ச கையோட உடனே தாலியை கட்டி கல்யாணத்தை முடிக்கணும்னு அடம் பிடிக்க போறாரு. கிண்டல் பண்ணாத ராம். நோ கிண்டல். ராம் சொல்றது 100% உண்மை. என்ன உண்மை? நானே நிச்சயம் நடக்குமா நடக்காதாங்கிற பயத்துல இருக்கேன். ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். யூ டோன்ட் வரி. பாஸ், மீராக்கா வரி பண்றதெல்லாம் இருக்கட்டும், உங்க தங்கச்சிங்க 3 பேரும் இன்னும் ரெடி ஆகலையே பாஸ்? அவங்க எப்பதான் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க? அவங்க ரெடி ஆனா என்ன, ரெடி ஆகலைன்னா என்ன? விடு சீதா. என்ன பாஸ் நீங்க இப்படி பொறுப்பே இல்லாம பேசுதீங்க? மீராக்காவை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வராங்க. இந்த நேரத்துல உங்க தங்கச்சிங்க 3 பேரும் லட்சணமா பாவாடை தாவணியில ஜட பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு அழகா நின்னு சிரிச்ச முகத்தோட வரவகளை வரவேற்க வேணாமா? சூப்பர் பாஸ், சூப்பர். அப்படியே அது கொஞ்சம் கூட குறையாம இதே கோவத்தோட போறிய, அவங்கள மிரட்டுறிய, அவங்க பயந்து அடுத்த நிமிஷமே பாவாடை தாவணியில வந்து நிக்கணும். வாழ்த்துக்கள் பாஸ். போங்க. ஜெயிலுக்கு போனதுனால உங்க அப்பாவும் சித்தப்பாவும் அறிவுரை சொல்ற தகுதிய இழந்துட்டாங்க. உங்க தங்கச்சிகளுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள திருத்தி நல்லா படிக்க வச்சு அவங்க எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும் சீதா? பாஸ், நேரா போறிய, 3 பேரையும் மிரட்டி பாவாடை தாவணிய கட்டுதிய, தலைய விரிச்சு போடாம ஜட பின்னுங்க, பொட்டு வைங்க, பூ வைங்கன்னு அறிவுரை சொல்லுங்க பாஸ். பாஸ், 3 பேரையும் அழகு தேவதை மாதிரி கொண்டு வந்து நிறுத்துங்க. முடியுமா பாஸ்? உங்களால முடியும். அப்படி முடியலன்னா சொல்லிருங்க பாஸ். முடியலனாவா? நோ, நெவர். நீ ஒரு ஃபியூச்சர் ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்க. கிவ் மீ 10 minutes. பாஸ், இப்படியே போனா அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க பாஸ். வேற எப்படி போணும்? அன்பா அட்வைஸ் பண்ணா அவங்க கேட்க மாட்டாங்க பாஸ். அதிரடியா சொன்னாதான் பாஸ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க பாஸ். முகத்துல கோவம் இருக்கணும் பாஸ். பயங்கர கோவம் இருக்கணும். ஓகே, கோவமா பேசுறேன். பாஸ் பாஸ் பாஸ், உங்க கோவத்தை முதல்ல நாங்க பார்க்கணும்.
ஆ, ராம் நீ எப்படி கோவப்படுவன்னு என்கிட்ட பேசி காட்டு. எப்படி கோவப்படுவேன்னா எல்லாரும் மாதிரியும் தான் கோவப்படுவேன். பாஸ் நீங்க எல்லாரும் மாதிரி எல்லாம் கோவப்படக்கூடாது. நீங்க வேற மாதிரி பயங்கரமா கோவப்படணும் பாஸ். சிவந்த கண்ணோட காந்தாரி மிளகா மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் சிங்கம் மாதிரி கர்ஜனையா இருக்கணும். எங்க சிம்பிளா ஒரு சாம்பிள் காட்டுங்க பாப்போம். ஓகே. இது வேலைக்கு ஆகுது பாஸ். வேலைக்கு ஆகாதா? இதுக்கெல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்க பாஸ். இது வேலைக்கே ஆகாது பாஸ். அப்படியா? இப்ப பாருங்க. அட போடா, உன் முகத்துக்கு இந்த ஆக்ரோஷமே பத்தல. இப்ப பாருங்க. வருக 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 வருக. சிறை சென்ற சிங்கங்கள் சின்னையா வணக்கம், பெரியய்யா வணக்கம். தங்கள் வரவு நல்வரவு ஆகுக. மகா என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, ஒரு மார்க்கமா. இவெல்லாம் அந்த சீதா டீம். என்னடா இது? வேலைக்கு வந்தியா கல்யாணத்துக்கு வந்தியா? வாய் மூடு. என்ன கன்றாவி இது? முதல்ல உன் யூனிஃபார்ம் எங்க? சீதா அம்மா சொன்னாங்க இன்னைக்கு வீட்ல விசேஷம், நீ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கன்னு. எப்படி நல்லா இருக்குதா? தொடப்பத்துக்கு பட்டு துணி சுத்தின மாதிரி இருக்கு. எதுக்குடா? எதுக்கு உன்னை மாப்பிள்ள மாதிரி நிக்க சொன்னா உன் பாஸ் சீதா? இதையே தான் நானும் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு முக்கியமானவங்க வராங்க, நீ யூனிஃபார்ம் போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முக்கியமானவங்க நீங்க தான்னு தெரிஞ்சிருந்தா மகா, ஒரு நாள் சம்பளத்தை இவனுக்கு கட் பண்ணு. பாவிங்க ஜெயிலே இருந்திருக்கலாம். ஏய் என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன இப்ப சொல்லு. முண்டம் உன்னதானே கேக்குறாங்க, பதில் சொல்ல. அது ஒண்ணு இல்லைங்க. நான் ஜெயில வந்து உங்களை பார்க்கலையான்னு வருத்தப்பட்டேன். கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த முறை நீங்க ஜெயிலுக்கு போவீங்கல்ல, அப்ப நான் வந்து பாக்குறேன். ஏய் நேரம்டா, எல்லாம் எங்க நேரம். எல்லாத்துக்கும் காரணம் சீதா. இந்த வீட்டுக்கு அவளுக்குமான உறவு இன்னியோட முடிஞ்சு போச்சு. முடிவு கட்டுற. உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. பாஸ் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி பாஸ் உங்களால இருக்க முடியுது? கோவமே வரலையா பாஸ்? கண்டிப்பா கோவம் வருமே, கடுமையான கோவம் வரணுமே. ராம்க்கு கோவம் வந்தா இந்த குடும்பம் தாங்காது. பாஸ் கோவம் எல்லாம் இந்த வீட்ல எடுபடாது அங்கிள். இது பத்தாது ராம், இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். சூப்பர் பாஸ், இதே கோவம் கொஞ்சம் கூட குறையாம போங்க. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து ஆகணும். நீங்க முடிவு எடுத்தே ஆகணும் பாஸ், முடிவு எடுத்தே ஆகணும். போங்க பாஸ்.
பேண்ட் வாத்தியத்தோட சத்தியன கல்யாண கோஷ்டியம் வந்துட்டாங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, ஜாலி ஜாலி. அப்போ அலங்காரம் பண்ணதெல்லாம் அவங்களுக்காகவா? சேது சுபாஷ்காக இல்லையா? ஆமா. லட்சுமி கிட்ட ஒரு பழைய டபுள் பேரல் கன் இருக்கு. அவங்க எதுக்கு எடுத்தாலும் அதை தூக்கிட்டு வந்துருவாங்க. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஷூட் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. என் மேல அவ்வளவு கோபம். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். சத்யா, இது கௌரவமான குடும்பம். உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எங்க குடும்பத்து பொண்ணை கட்டி தர முடியாது. மகா ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிடு. இது கௌரவமான குடும்பமா? ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து பெயில தானே வெளியே வந்தீங்க. ஏய், மரியாதையா பேசு. ஏய், வாய் கூசாம பேசுறீங்க. கௌரவமான குடும்பமா அப்படின்னா என்னல? பாரு, அமைதியா போயிட்டீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் திரும்பி போறதுக்காக வரல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஷூட் பண்ணுங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாம ஷூட் பண்ணுங்க. சித்தி, நீங்க ஷூட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சித்தி. ஷூட் பண்ணுங்க சித்தி. ரத்தம் தெறிக்கிற மாதிரி ஷூட் பண்ணுங்க. ஏய், நீங்க எதுக்கடி ஏத்தி விடுறீங்க? பேசாம இருங்க. என்ன சுபாஷ், அவங்கள போ சொல்லுங்க. டேய், ஏன்டா இப்படி இருக்க? போ சொல்றல, போடா. நான் அப்படித்தான். எல்லாம் சேது உள்ள கூட்டு போல. ஆம்பளை தானே நீ? நான் மகா மாதிரி இறக்கம் காட்ட மாட்டேன். உரி வச்சேன்னு வச்சுக்க, கதம் முடிஞ்சிடும். மகா பொறுமை இழக்கிறதுக்குள்ள போயிடுங்க. இல்ல சாவுதான். ஷூட் பண்ணுங்க. யாருக்கா வெயிட்டிங்? மகா, சொன்னா கேளு. அண்ணன் சொல்ற, பேசாம நீ உள்ள போ. ஏய், நீ எனக்கு அண்ணனாடா? நீ பேசாம இரு, இல்ல ஏன் கையாலே செத்து போயிடுவேன். மீராக்கா, சொப்னா ஆந்திவே மகாலட்சுமி கிட்ட சொல்லாம நம்ம டிலே பண்ண வேணாம். இரு இருங்க. முதல்ல என்ன ஷூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சத்யாவை ஷூட் பண்ணுங்க. ஏய், ஓ மேல தாண்டி நான் கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா போயிடு. மீராக்கா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணுதிய? ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை எடுங்களேன். மீராக்கா பாவம், அவங்கள ஒண்ணும் பண்ணிராதிய. சீதா, நீ போன்னு சொல்றல. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன முதல்ல சுடட்டும். தள்ளுங்க, என்ன சுடுங்க முதல்ல.
சீதா சொன்னா கேளு. நீ இல்லாம ராம் இருக்க மாட்டான், தற்கொலை பண்ணிப்பான். நீ சும்மா இரு.